உங்கள் புமாவோட அன்பான வரவேற்பு. இன்றைய இந்த வீடியோவில் அக்டோபர் 17, அதாவது இன்றைய தினசரி ராசி பலனை பற்றி அறிந்து கொள்வோம். வாருங்கள், இன்று உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்வோம். இன்றைய பஞ்சாங்கத்துடன் ஆரம்பிக்கலாம். பஞ்சாங்கம் அக்டோபர் 17, 2025 வெள்ளிக்கிழமை, வெண்கார்த்திகை கிருஷ்ணபட்சம், ஏகாதசி திதி இன்று காலை 11:12 வரை இருக்கும். அதன் பிறகு துவாதசி திதி தொடங்கி அக்டோபர் 18 மதியம் 12:19 வரை தொடரும். ஓவான் நட்சத்திரம், மகம் நட்சத்திரம் இன்று மதியம் 1:57 வரை இருக்கும். அதன் பிறகு பூரம் நட்சத்திரம் தொடங்கி அக்டோபர் 18 மதியம் 3:41 வரை தொடரும். யோகம் சுக்கீல யோகம் இன்றுக்கு மதியம் 2:10 வரை இருக்கும். அதன் பிறகு பிரம்ம யோகம் தொடங்கி அக்டோபர் 18 இரவு 1:48 வரை இருக்கும். கரணம் பாலவ கரணம் இன்று காலை 11:12 வரை இருக்கும். அதன் பிறகு காவலவ கரணம் தொடங்கி இரவு 11:42 வரை தொடரும். பின்னர் தைத்துல கரணம் தொடங்கி அக்டோபர் 18 மதியம் 12:19 வரை இருக்கும். அசுபகாலம் இராகு காலம் இன்று காலை 10:46 முதல் மதியம் 12:12 வரை இருக்கும். யமகண்ட காலம் மதியம் 3:04 முதல் 4:29 வரை இருக்கும். குளிகை காலம் காலை 7:54 முதல் 9:20 வரையாக இருக்கும். துர்முகூர்த்த காலம் காலை 8:46 முதல் 9:31 வரை மற்றும் மதியம் 12:35 முதல் 1:20 வரை இருக்கும். வர்ஜ்ய காலம் இன்று இரவு 10:32 முதல் 12:15 வரை அக்டோபர் 18 நள்ளிரவு வரை இருக்கும். சுப முகூர்த்தம் பிரம்மா முகூர்த்தம் காலை 4:52 முதல் 5:40 வரை இருக்கும். அமிர்த காலம் இன்று காலை 11:25 முதல் மதியம் 1:06 வரை இருக்கும். அபிஜித் முகூர்த்தம் 11:49 முதல் 12:35 வரை இருக்கும். ஆனந்தாதி யோகம் காண யோகம் இன்று மதியம் 1:57 வரை இருக்கும். அதன் பிறகு சித்தி யோகம் தொடங்கும். சூரியன் மற்றும் சந்திரன் நிலை. சூரியோதயம் காலை 6:28 சூரியாஸ்தமனம் மாலை 5:55 நிகழும். சந்திரோதயம் இரவு 2:39 சந்திராஸ்தமனம் மதியம் 3:39 நிகழும். சூரியன் இன்று மதியம் 1:45 வரை கன்னிராசியில் இருப்பார். அதன் பிறகு துலாம் ராசிக்குள் பிரவேசிப்பார். சந்திரன் இன்று நாள் முழுவதும் சிம்ம ராசியில் சஞ்சாரம் செய்வார். இன்றைய அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. இன்றைய அதிர்ஷ்ட எண் 3. வாருங்கள், இன்றைய தினசரி ராசி பலனை தொடங்குவோம். அக்டோபர் 17, 2025 வெள்ளிக்கிழமை. இன்றைக்கு உங்கள் உள்ளார்ந்த சக்திகளை உணர்ந்து உங்கள் மனத்தை ஆய்வு செய்ய ஒரு அரிய வாய்ப்பு கிடைக்கிறது. கடந்த காலங்களில் நீங்கள் பல சந்தர்ப்பங்களில் பதிலளிக்க தீவிரமாக செயல்பட்டிருக்கலாம். ஆனால் இன்றைய நாள் மனதில் அமைதி மற்றும் சமநிலையை உருவாக்கும் தன்மை கொண்டது. உறவுகளை புதுப்பித்து பழைய முரண்பாடுகளை தீர்க்கவும் இந்த நேரம் மிகவும் பொருத்தமாகும். உண்மையான மகிழ்ச்சி என்னவென்றால் நீங்கள் மட்டுமின்றி பிறருக்கும் புதிய வாய்ப்புகளையும் இரண்டாவது சந்தர்ப்பங்களையும் வழங்குவதில் உள்ளது. சமீபத்திய வெற்றி அல்லது புதிய வருமான வாய்ப்புகள் உங்கள் வாழ்க்கையில் நிதி அனுகூலங்களை உருவாக்கும். அதை சிந்தித்து திறமையாக பயன்படுத்துங்கள். உடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கவும் தேவையானால் மருத்துவ ஆலோசனையை பெறுங்கள். சமூக நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளவும், ஆனால் தனிமை மற்றும் தன்னம்பிக்கைக்கான நேரத்தையும் ஒதுக்குங்கள். இன்று உள்மனத்தில் புதிய ஆற்றல் மற்றும் உற்சாகத்தை உணர்வீர்கள், ஆனால் அதிரடி முடிவுகளை தவிர்க்க கவனம் செலுத்துங்கள். இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் நிலைத்த மற்றும் நேர்மறையான மாற்றங்களை கொண்டு வரும். நினைவில் வையுங்கள், வாழ்க்கை உங்களை சோர்வடைய செய்ய 100 காரணங்களை தரினாலும் புன்னகைக்கு 1000 காரணங்கள் உங்களிடம் இருப்பதை வெளிப்படுத்துங்கள். இன்றைக்கு உங்கள் செயல்களில் நுண்ணறிவும் எச்சரிக்கையும் மிக முக்கியமான நாளாகும். எந்த முடிவையும் வேகமாக எடுக்காமல் சூழ்நிலையை கவனித்து ஆராயுங்கள். ஏனெனில் சிலர் உங்களின் பின்னால் திட்டமிட்டு இருக்கலாம். அதே நேரத்தில் பெண் நண்பர்கள் மற்றும் பணியிட சக ஊழியர்கள் உங்களுக்கு துணை நிற்கும். மேலும் தொழில் அனுபவம் வாய்ந்த ஒருவரின் அறிவுரை உங்கள் முன்னேற்றத்திற்கு முக்கியமான ஆதாரமாக இருக்கும். குழந்தைகள் தொடர்பான நல்ல செய்தி உங்களை மகிழ்விக்கக்கூடும். பணியிடத்தில் ஏற்பட்ட சிக்கல்களுக்கு இன்று தீர்வு கிடைக்கும் சாத்தியம் உள்ளது.
வேலைப்பளு அதிகமாக இருப்பதால் மனசாட்சி சற்று பதற்றமடையலாம். ஆனால் பாரம்பரிய நடைமுறைகள் மற்றும் விதிகளை பின்பற்றுதல் உங்களுக்கு நிலைத்த நிலையை தரும். போட்டி மனப்பான்மை தொடரும். சிலர் திடீரென பயணத்திற்கும் செல்ல வேண்டிய சூழ்நிலையில் இருக்கலாம். குழந்தையுடன் சிறிய விஷயத்தை எடுத்துக்கொண்டு வாதம் ஏற்பட்டால் பொறுமையுடனும் விவேகத்துடனும் செயல்படுங்கள். சில சக ஊழியர்கள் எதிர்மறை முயற்சிகளில் ஈடுபடலாம் என்ற உண்மையை நினைவில் வையுங்கள். ஆனால் மேலதிகாரிகளின் வழிகாட்டலும் ஆதரவும் உங்கள் வெற்றியில் தீர்க்கமான பங்களிப்பாக அமையும். இன்று அரசியல் மற்றும் சமூக உறவுகளில் நீங்கள் வலிமையும் வாய்ப்புகளையும் அனுபவிக்கக்கூடிய நாள். குடும்பத்தில் ஒருவரின் ஸ்தானை தாத்து தொழில் முன்னேற்றம் நல்ல செய்தியாக அவருடைய வீட்டை மகிழ்ச்சியால் நிரப்பும். ஆனால் அதே சமயம் மனதில் குழப்பமும் டியூசரும் போன்ற முடிவுகளை எடுக்க கடினமான சூழ்நிலையும் உருவாகலாம். வீட்டில் ஒரு சிறிய கருத்து மோதல்கள் ஏற்பட்டு பதற்றத்தை உண்டாக்கக்கூடும். அதனால் பணம் மற்றும் சில முதலீட்டு தொடர்பான முடிவுகளை விரைவில் எடுக்காமல் நன்கு யோசிக்க வேண்டும். வியாபாரிகள் புதிய வாய்ப்புகளை ஆராயும் போது கவனமாக தேர்வு செய்ய வேண்டும். ஏனெனில் சரியான வழியை காண்பது சவால் நிறைந்தது. பணியிடத்தில் 2 வழிகளுக்கு இடையில் முடிவு எடுப்பது கடினமாக இருக்கலாம். வேலை மாற்றத்தை பற்றி நினைக்கலாம். ஆனால் நேரத்தை பின்பற்றி காத்திருப்பது பலனளிக்கும். சக ஊழியர்களுடன் தெளிவான உரையாடலை காக்கவும் புதிய பொறுப்புகளின் அழுத்தத்தை சமநிலையுடன் சமாளிக்கவும் முக்கியம். உறவுகளில் குழப்பம் மற்றும் காதல் சம்பந்தங்களில் 3வது நபரின் தலையீட்டால் இடைவெளி ஏற்படக்கூடும். திருமணத்திற்கு எதிர்பார்ப்பில் உள்ளவர்களுக்கு சிறிது தாமதம் நிகழலாம். நிதானம், பொறுமை, விவேகம் ஆகியவற்றை தந்தே ஒவ்வொரு சவாலையும் வெற்றிகரமாக தீர்க்க முடியும். வெற்றியை நோக்கி செல்ல இன்று மிகுந்த கவனமும் நுண்ணறிவும் அவசியமாக உள்ளது. குழந்தைகளுடன் நட்பும் புரிந்துணர்வும் கொண்டு நடந்து கொள்வது முக்கியம். அதிக கண்டிப்பு அவர்களின் சுயமரியாதையையும் கல்வி செயல்பாடுகளையும் பாதிக்கக்கூடும். காதல் வாழ்க்கையில் திருமண உறவில் இனிமையும் ஒத்துழைப்பு நீடிக்கும். திடீரென பழைய நண்பரை சந்திப்பது மகிழ்ச்சியையும் புதிய உற்சாகத்தையும் தரும். உங்கள் வார்த்தைகள் கொண்டிருக்கும் கவர்ச்சியும் தன்னம்பிக்கையும் உங்கள் துணையுடன் நேர்மையான உணர்ச்சி பூர்வமான உரையாடலுக்கு வாயிலாகும். சிறிய விளையாட்டுத்தனமான தருணங்கள் உறவுகளை மேலும் வலுப்படுத்தும். புதிய அனுபவங்கள் மற்றும் சாகசங்கள் உணர்ச்சி பிணைப்புகளை ஆழமாக்கும். அன்பு அதிகரிக்கும் போது துணிச்சலான நடவடிக்கைகள் எடுக்க விரும்பப்படலாம். ஆனால் எப்போதும் எச்சரிக்கை மற்றும் அனுதாபத்துடனேயே செயல்பட வேண்டும். உங்கள் விருப்பங்களை நம்பிக்கையும் நிலைத்த உறவுகளின் அடித்தளமாக மாற்றி பரஸ்பர புரிதலுக்கான இடத்தை உருவாக்குங்கள். இன்று மூத்த உறவினர்கள் மற்றும் நெருங்கிய நண்பர்கள் உங்களுக்கு உறுதியான ஆதரவும் உற்சாகமும் அளிக்கக்கூடும். நீங்கள் எதிர்பார்த்த துணைக்கு நிலை உருவாகி மகிழ்ச்சியடைய வாய்ப்பு உள்ளது. ஏனெனில் உங்கள் இதயத்தில் விரைவில் புதுமையான மகிழ்ச்சியின் மலர்கள் மலரப்போகின்றன. உங்கள் கவர்ச்சி மற்றும் வசீகரம் பிறரின் மனதை ஈர்க்கும் சக்தியை கொண்டுள்ளது. மேலும் உறவுகளின் உண்மையான முக்கியத்துவத்தை நீங்கள் ஆழமாக உணர்வீர்கள். இருப்பினும் இன்று மனதில் முழுமையான சாந்தி இல்லாததால் பெரிய முடிவுகளை இன்றே எடுக்காதே சிறந்தது. உள்ளார்ந்த மாற்றங்கள் மற்றும் சுற்றுப்புறத்தின் புதிய அனுபவங்கள் காதல் உறவுகளில் புதிய கோணங்களை கொண்டு வரும். இதனால் நீங்கள் மற்றும் உங்கள் துணை இன்னும் நெருக்கமாக இணைவீர்கள். உறவுகள் எப்போதும் நிலையானவை அல்ல. ஆனால் உண்மை மற்றும் புரிந்துணர்வு கொண்ட அணுகுமுறை உறவுகளை இன்னும் அழகாக்கும். தொழிலில் நீங்கள் கவனத்தின் மையமாக இருப்பீர்கள். மேலும் பணியிட சூழ்நிலைகளை ஏற்றுக்கொள்வதன் மூலம் தனித்துவ வாய்ப்புகள் உருவாகும். வெற்றியும் அங்கீகாரமும் உங்களை எதிர்நோக்கியுள்ளன. ஆனால் செலவுகள் மற்றும் வீண் முயற்சிகளை தவிர்க்க நினைவில் வையுங்கள். குழுக்கள் மற்றும் சங்கங்கள் புதிய தொடர்புகள் மற்றும் வாய்ப்புகளுக்கான மையமாக மாறும். அவற்றை நுண்ணறிவுடன் பயன்படுத்தி உங்கள் தொழிலை புதிய உயரங்களுக்கு கொண்டு செல்லுங்கள். இன்று உங்கள் நலனுக்கும் விருப்பங்களுக்கும் சந்தோஷமான முன்னேற்றம் ஏற்படும் நாள். கடந்த கால கடின உழைப்பும் நேர்மையும் விரைவில் பலனாகும். மனம் ஆற்றல் தாராள மனப்பான்மையால் நிரம்பும். இருப்பினும் சற்று குழப்பமான சூழ்நிலைகள் உருவாகக்கூடும். எனவே முக்கியமான முடிவுகளை இன்றே எடுக்காமல் தள்ளி வைப்பது நல்லது. எந்த தடையையும் கடந்து முன்னேறுதல் உங்கள் மிகப்பெரிய கருவியாக இருக்கும். இதனால் நீங்கள் விரும்பும் பலன்களை அடைய முடியும். பணியிடத்தில் மாறும் சூழ்நிலைகளை ஏற்றுக்கொள்வது தனித்துவ வாய்ப்புகளை உருவாக்கும். வெற்றி மற்றும் அங்கீகாரம் நிச்சயம். ஆனால் தேவையற்ற செலவுகள் மற்றும் வீண் முயற்சிகளை தவிர்க்க வேண்டும். வியாபாரத்தில் உள்ள அமைப்புகளை மேம்படுத்தும் முயற்சிகள் வேகமாகும். விளம்பரத்திலும் மக்களுடன் உறவுகளில் கவனம் செலுத்துதல் நன்மை தரும். அரசு வேலை தொடர்பான திட்டங்கள் வெற்றியடையும். ஆரோக்கியம் சமநிலையாக இருக்கும். இது உங்கள் உடல் மற்றும் மன இணக்கத்திற்கும் கவனம் செலுத்தும் அரிய வாய்ப்பாகும்.
இன்று உங்கள் ஆரோக்கியத்தை சிறப்பாக கவனிக்கும் நாளாகும். நீர்ச்சத்து குறைபாடு அல்லது பொட்டாசியம் சமநிலைன்ற சிதைவு போன்ற அறிகுறிகளை புறக்கணிக்காமல் இரத்த ஓட்டம் சீராக நடக்கச் செய்யும் நடவடிக்கைகள் எடுக்கவும். குறைந்த சர்க்கரை கொண்ட சமச்சீரான உணவுகள் உடல் பிரச்சனைகளை தடுக்கும், மேலும் உணர்ச்சி மற்றும் உடல் ஆசைகள் அதிகரிக்கும். இந்த காலத்தில் ஆரோக்கியம் பழக்க வழக்கங்களை பின்பற்றுவது அவசியம். வைட்டமின் இ போன்ற முக்கிய ஊட்டச்சத்துக்களை உணவில் சேர்ப்பது உடல் மற்றும் மனநலத்திற்கு அதிக நன்மை அளிக்கும். இதனால் நாளை எதிர்கொள்ளும் சக்தியும் உற்சாகமும் பெருகும். இன்றைய நாள் நிதி ரீதியாக ஒரு கலவையான நாளாக இருக்கும். ஆனால் சரியான நேரத்தில் எடுக்கப்படும் முடிவுகள் நீண்ட காலத்திற்கு நன்மை பயக்கும். இன்றைக்கு சூரியன் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்குள் பிரவேசிக்கிறார். துலாம் சங்கராந்தி வாட்டர் வேஸ்ட். இது நீங்கள் அவசரப்படாமல் இருந்தால் புதிய நிதி தொடக்கங்கள், முதலீடுகள் மற்றும் கூட்டாண்மைக்கு ஒரு நல்ல அறிகுறியாகும். முதலில் முதலீடு மற்றும் செல்வ மேலாண்மை, ஏகாதசி திதி மற்றும் வெள்ளிக்கிழமை ஆகிய இரண்டும் பணம் தொடர்பான முடிவுகளில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை குறிக்கின்றன. இன்று ராகு காலம் காலை 10:46 முதல் மதியம் 12:12 வரை இருப்பதால் இந்த நேரத்தில் எந்தவிதமான முதலீடு, பண பரிவர்த்தனை அல்லது ஆன்லைன் பரிவர்த்தனைகளை தவிர்க்கவும். மதியத்திற்கு பிறகான நேரம் குறிப்பாக அபிஜித் முகூர்த்தத்திற்கு காலை 11:49 மதியம் 12:35 பிறகு நிதி திட்டங்களை மறு ஆய்வு செய்ய சாதகமாக இருக்கும். இரண்டாவது வியாபாரம் மற்றும் லாபத்திற்கான வாய்ப்புகள். ஈஸ்டர் சிம்ம ராசியில் இருக்கிறார். இது தலைமைத்துவம், தன்னம்பிக்கை மற்றும் பகட்டுடன் தொடர்புடையது. இதன் காரணமாக இன்று வர்த்தகர்கள் தங்கள் தயாரிப்பு, சேவை அல்லது பிராண்டின் விளக்கக்காட்சியில் கவனம் செலுத்த வேண்டும். பூரம் நட்சத்திரத்தின் தாக்கத்தால் சந்தையில் ஈர்ப்பு அதிகரிக்கக்கூடும். எனவே வாடிக்கையாளர்களுடனான தொடர்பு மற்றும் விளம்பரம் மூலம் நன்மை கிடைக்கும். இருப்பினும் அதிகப்படியான செலவுகளை தவிர்க்கவும், ஏனெனில் நாள் முடிவில் தைதுல கரணத்தின் தாக்கம் உங்கள் திட்டங்களை மெதுவாக்கக்கூடும். மூன்றாவது தொழில் மற்றும் வேலை தொடர்பான நிதிநிலை. கலை, அழகு, ஃபேஷன், ஊடகம் அல்லது சொகுசு பொருட்களுடன் தொடர்புடையவர்களுக்கு இன்றைய நாள் நன்மை பயக்கும். துலாம் சங்கராந்தியின் தாக்கத்தால் புதிய தொழிலும் முறை, வழமொழியின் முறை வாய்ப்புகள் திறக்கப்படலாம். நீங்கள் சம்பள உயர்வு அல்லது போனஸ் எதிர்பார்க்கிறீர்கள் என்றால் உங்கள் மேலதிகாரிகளுடன் பணிவாக பேசுங்கள். அவர்களிடமிருந்து நேர்மறையான பதிலை பெற வாய்ப்புள்ளது. நான்காவது செலவு மற்றும் பண இழப்பிலிருந்து எச்சரிக்கை. சுக்கீல யோகம் மற்றும் அதை தொடர்ந்து வரும் பிரம்ம யோகம் இன்று ஒரு மத அல்லது ஆன்மீக காரியத்திற்காக செய்யப்படும் செலவு நல்ல பலன்களை தரும் என்பதை குறிக்கிறது. ஆனால் யமகண்ட காலத்தில் மதியம் 3:04 மாலை 4:29 மற்றும் துர்முகூர்த்தத்தில் மதியம் 12:35 மதியம் 1:20 எந்த ஒரு பெரிய நிதி முடிவையும் எடுக்க வேண்டாம். ஏனெனில் குழப்பம் அல்லது தவறான தகவலால் இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. ஐந்தாவது பண வரவு மற்றும் அதிர்ஷ்டத்திற்கான நேரம். நீங்கள் செலுத்த வேண்டிய தொகையை வசூலிக்க அல்லது நிலுவையில் உள்ள ஒப்பந்தத்தை முடிக்க நினைத்தால் இன்று மாலை 4:30 மேலுள்ள நேரம் நன்மை பயக்கும். சந்திரனின் நிலை உங்கள் தன்னம்பிக்கையை அதிகரிக்கிறது. இதன் மூலம் மற்றவர்களால் உங்கள் பேச்சை கேட்க வைப்பதில் வெற்றி பெறுவீர்கள். இன்று வெள்ளிக்கிழமை. இது லட்சுமி தேவி மற்றும் அழகின் காரக கிரகமான சுக்கிரனின் நாளாக கருதப்படுகிறது. சந்திரன் சிம்ம ராசியிலும் சூரியன் துலாம் ராசியிலும் பிரவேசிக்கும் நிலையில் இருப்பதால் இன்றைய நாள் சமநிலை, நடைமுறை ஞானம் மற்றும் தன்னம்பிக்கையுடன் தொடர்புடையது. ஏகாதசி திதி என்பதால் இன்று மனதையும் எண்ணங்களையும் தூய்மையாக வைத்திருக்க வேண்டியது அவசியம். இன்றைய தினத்திற்கு ஏற்ப நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டிய 4 செயல்களும் தவிர்க்க வேண்டிய 4 செயல்களும் காரணங்களுடன் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. இன்று என்ன செய்ய வேண்டும்? 1. லட்சுமி தேவியை வணங்கி தான தர்மம் செய்யுங்கள். வெள்ளிக்கிழமையன்று லட்சுமி தேவியை பூஜிப்பதும், ஏழைகளுக்கு வெள்ளை உடை, அரிசி அல்லது இனிப்புகளை தானம் செய்வதும் நிதி நிலைத்தன்மையை கொண்டு வரும். ஏகாதசி திதி என்பதால் இந்த புண்ணியம் பன்மடங்கு பெருகும். இன்றைய பிரம்ம யோகம் இந்த பூஜையை மேலும் சக்தி வாய்ந்ததாக ஆக்குகிறது. 2வது நிதி திட்டங்கள் மற்றும் சேமிப்பை பற்றி சிந்தியுங்கள். இன்றைய நாள் முதலீடுகளை தொடங்குவதை விட
பழைய நிதி திட்டங்களை மறு ஆய்வு செய்வதற்கு சிறந்தது. சந்திரன் சிம்ம ராசியில் இருப்பதால் முடிவெடுக்கும் திறன் அதிகரிக்கும். மேலும் உங்கள் நிதி நிலையை நீங்கள் சரியாக பகுப்பாய்வு செய்ய முடியும். இது நீண்டகால லாபத்திற்கு உதவியாக இருக்கும். மூன்றாவது, உறவுகள் மற்றும் கூட்டாண்மைகளில் இனிமையை பேணுங்கள். துலாம் சங்கராந்தியின் தாக்கம் சமநிலையையும் நடத்தையில் மென்மையையும் கொண்டு வரும். நீங்கள் வியாபாரத்தில் இருந்தால் ஒரு கூட்டாளி அல்லது வாடிக்கையாளருடன் பேச்சுவார்த்தை நடத்த அல்லது கருத்து வேறுபாடுகளை தீர்க்க முயற்சி செய்யுங்கள். இது எதிர்காலத்தில் லாபத்திற்கான வாய்ப்பை அதிகரிக்கும். நான்காவது, சுகாதாரம் மற்றும் அழகில் கவனம் செலுத்துங்கள். வெள்ளிக்கிழமையின் அதிபதி சுக்கிரன் கிரகம் அழகு மற்றும் கவர்ச்சியின் சின்னமாகும். இன்று உங்கள் பணியிடம் மற்றும் வீட்டில் சுகாதாரத்தை பேணுங்கள். உங்களை அலங்கரித்துக் கொள்ளுங்கள். இது மனத்தெளிவையும் நேர்மறை ஆற்றலையும் ஈர்க்கிறது. இது நிதி முடிவுகளை மேம்படுத்துகிறது. இன்று என்ன செய்யக்கூடாது? 1. ராகு காலத்தில் எந்த ஒரு நிதி அல்லது புதிய வேலையையும் தொடங்க வேண்டாம். இன்று ராகு காலம் காலை 10:46 முதல் மதியம் 12:12 வரை உள்ளது. இந்த நேரத்தில் எந்த ஒரு புதிய ஒப்பந்தம், பணப்பரிமாற்றம் அல்லது ஷாப்பிங் செய்வதை தவிர்க்கவும். ஏனெனில் ராகு குழப்பத்தையும் நிச்சயமற்ற தன்மையையும் உருவாக்குகிறது. இது நிதி இழப்புக்கு வழிவகுக்கும். 2. வாக்குவாதம் அல்லது பகட்டுகளில் ஈடுபடாதீர்கள். சந்திரன் சிம்ம ராசியில் இருப்பதால் தன்னம்பிக்கை சில நேரங்களில் அகங்காரமாக மாறக்கூடும். இன்று உங்கள் கருத்தை மற்றவர்கள் மீது திணிப்பதை தவிர்க்கவும் அல்லது விவாதம் செய்வதை தவிர்க்கவும். இது உறவுகளை கெடுக்கும். மேலும் வியாபாரத்தில் மறைமுக இழப்பை ஏற்படுத்தக்கூடும். 3. தேவையற்ற செலவுகளை தவிர்க்கவும். வெள்ளிக்கிழமையன்று அழகு மற்றும் பௌத்திக சுகம் TRPH பெருகுதூண்டி. ஆனால் ஏகாதசி திதி கட்டுப்பாடு மற்றும் தியாகத்தின் சின்னமாகும். எனவே இன்று ஆடம்பரம் அல்லது பகட்டுக்காக பணத்தை செலவிடுவது எதிர்காலத்தில் நிதி சமநிலையின்மையை கொண்டு வரக்கூடும். 4. சிந்திக்காமல் முதலீடு செய்யவோ அல்லது கடன் கொடுக்கவோ வேண்டாம். பூரம் நட்சத்திரத்திற்கு பிறகான நேரம் உணர்ச்சி பூர்வமான முடிவுகளை பாதிக்கக்கூடும். இன்று யாருடைய உணர்ச்சிகளிலும் அடிபணிந்து பணம் கடன் கொடுப்பது அல்லது அவசரமாக முதலீடு செய்வது உச்சிதமல்ல. பணம் சிக்கிக்கொள்ள அல்லது தாமதமாக திரும்ப வர வாய்ப்புள்ளது.